मैं अमित सैनी, नारनौल से, डिस्ट्रिक्ट हिसार, हरियाणा। मैंने नारनौल से एमसी का चुनाव लड़ा था, जिसमें मैं विजयी रहा। इस बारे में मैंने रमेश जी से कंसल्ट किया, जिसमें उन्होंने मुझे पहले ही बता दिया था कि आप इस इलेक्शन में विजयी रहोगे। उनका मैं अपने तहे दिल से बहुत बहुत शुक्रिया और धन्यवाद करता हूँ, जिन्होंने मेरे को इतना विश्वास दिलाया कि आप इस कार्य में सफल होगे। அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் மற்றும் வாஸ்து நிபுணர் ரமேஷ், பெங்களூர்ல இருந்து பேசுறேங்க. இப்போ நீங்க கேட்ட இந்த வாய்ஸ் நோட் குரல், இது வந்து என்னோட கிளைண்ட்டு. இவர் வந்து ஹரியானா அங்கேருந்து பேசியிருந்தாரு. நமக்கு அங்கேருந்து தான் வாய்ஸ் நோட் அனுப்பியிருந்தாரு. இவர் போன ஏப்ரல் மாதம் 2025 நம்மகிட்ட ஜாதகம் பார்த்துருந்தாரு. எதுக்குனாக்கா, இவர் வந்து அவங்க ஏரியா முனிசிபாலிட்டியில் வந்து முனிசிபல் கவுன்சிலர் எலெக்ஷனுக்காக எலெக்ஷனில் நின்றுருக்காரு. அந்த எலெக்ஷனில் வந்து நான் வந்து ஜெயிப்பனா அப்படின்ற ஒரு டென்ஷன் இருக்குது சார், அதுக்காக உங்களுடைய ஜாதகம் பார்த்துட்டுன்னு சொல்லியிருந்தாரு. நம்ம வந்து இல்லை சார், கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு சொன்னோம். நம்ம சொன்னபடியே வந்து அவர் எலெக்ஷனில் வந்து வெற்றி பெற்றார். அதை தான் வந்து நமக்கு சந்தோஷமாக வந்து ஒரு வாய்ஸ் நோட் போட்டிருந்தாரு. அதுதான் அதோட அந்த ஹிந்தியில் போட்டிருந்த வாய்ஸ் நோட் வந்து என்னென்னாக்கா, நான் இது வந்து எலெக்ஷனில் நின்றுருந்தேன். சார்கிட்ட வந்து ரமேஷ்கிட்ட வந்து ஜாதகம் பார்த்துருந்தேன் இந்த எலெக்ஷன் சம்மந்தமாக. நான் ஜெயிப்ப மாட்டேனான்ட்டு அவர் சொன்னபடியே வந்து நான் எலெக்ஷனில் வந்து ஜெயிச்சிடுவேன்னு சொன்னார். அதுபடியே ஜெயிச்சிட்டேன் அப்படின்றத அவர் வந்து ஹிந்தியில் நமக்கு சொல்லியிருந்தார். நம்ம வந்து எப்படி இந்த இவரோட ஜாதகத்தை வந்து ஆய்வு பண்ணி ஒரு எலெக்ஷனில் கண்டிப்பாக ஜெயிப்போம்னு சொன்னோம் அப்படின்றத வந்து இப்போ பார்ப்போம். சரி, இந்த ஜாதகரோட இவருக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா 41 வருஷம் முடிஞ்சு 3 மாதம் 28 நாள் ஆகுது. இவரோட பிறப்பு லக்னம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ரிஷபம். தற்போதைய வயதுக்குரிய அட்சய லக்னமா என்ன போயிட்டு இருக்குன்னா கன்னி போயிட்டு இருக்கு. லக்னாதிபதி எங்க இருக்காரு? புதன் பகவான். அவர் எங்க இருக்காரு? 1க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்று 3 முயற்சி அரசியல் ஸ்தானத்துல இருக்காரு. ஜாதகர் என்ன கேட்டாரு? எலெக்ஷன் ரிசல்ட்ல வந்து ஜெயிப்பேனா அப்படின்னு ஒரு டென்ஷனா இருக்கு சார் அப்படின்னு கேட்டார் இல்லையா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஏஎல்பியில் ஜாதகர் கேட்ட கேள்வி சரியா அப்படின்னு பார்ப்போம் இல்லைங்களா? அதுபடி பார்க்கும்போது இவருக்கு தற்போது இயங்கும் நட்சத்திரமா என்ன போயிட்டு இருந்தாங்க? சித்திரை 1 போயிட்டு இருக்கு. நட்சத்திராதிபதியார் செவ்வாய் பகவான். அவர் எங்க இருக்காரு? சுய ஜாதகத்துல வந்து லக்னத்திலையும் கோச்சாரத்துல வந்து 10ஆம் வீடான மிதுனத்துல இருக்காரு. அதாவது ஜென்ம லக்னத்துக்கு 3ஆம் வீட்டில் 3ஆம் வீடுன்றது மிதுனம். அங்கதான் வந்து நட்சத்திராதிபதியான செவ்வாய் பகவான் கோச்சாரத்துல போயிட்டு இருக்காரு. 3ன்றது அரசியல். மிதுனம் வந்து ஏஎல்பிக்கு 10ஆம் வீடா வரும். ஏஎல்பி வந்து இவர் கன்னி, அதுக்கு 10ஆம் வீடு வந்து மிதுனம். 10ன்றது டென்ஷன். அப்ப 3ன்றது அரசியல், 10ன்றது டென்ஷன். அப்ப கேள்வி வந்து சரி, இது அரசியல் சம்பந்தமா எலெக்ஷன்ல நிக்கிறாரு, அதெல்லாம் டென்ஷனா இருக்குன்னு அது சம்பந்தமா கேட்ட கேள்வி சரின்னு வருது. இப்ப இந்த அரசியல்னால என்னன்னு பாத்தீங்கன்னா மக்கள் தொடர்பான நிகழ்வு இல்லைங்களா? அப்ப மக்கள் தொடர்பான நிகழ்வுனா நம்ம என்ன பார்க்கணும்னாக்கா சனி பகவான் பார்க்கணும். குருநாதர் சொல்லியிருக்காரு வச்சுங்களா. இப்ப சனி பகவான் பாத்தீங்கன்னா இவருக்கு கோச்சாரத்துல எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா 6ஆம் இடம் கும்பத்துல இருக்காரு. இது வந்து 3க்கு 4ஆம் வீடா வரும் வச்சுங்களா. அங்க இருக்கலாமானா இருக்கலாம். கும்பத்துல இருக்கிற சனி பகவான் தன் 3ஆம் பார்வை எங்க பாக்குறாரு? 8ஆம் வீடான மேஷத்தை பாக்குறாரு. நம்ம ஏன் டிரான்சிட் கோச்சாரத்தை எடுக்கிறோம்னாக்கா, அதாவது இப்ப இந்த கிரக நிலை நீங்க பாக்குறீங்க இல்லையா, இது வந்து ஏப்ரல் 12ஆம் தேதி ரிசல்ட். அதாவது 2ஆம் தேதி எலெக்ஷன் நடந்திருக்கு. நம்ம கிட்ட 8ஆம் தேதி ஜாதகம் பாக்குறாரு. பார்க்கும்போது என்ன சொல்றாரு? சார் 12ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட், அப்ப ஜெயிப்பனான்னு கேட்கிறாரு. நம்ம டிரான்சிட் டேட்டால 12ஆம் தேதி போடுறோம். போட்டு செக் பண்ணும்போது இப்ப இந்த பாக்குற கிரக நிலை வந்து எல்லாமே வந்து ஏப்ரல் 12, 2025க்குள்ள கிரக நிலை ஆச்சுங்களா. அப்ப இவரோட சுய ஜாதகத்துல சனி பகவான் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா 2ஆம் வீடான துலாம்ல இருக்காரு ஆச்சுங்களா. 2ன்றது என்னது? தனஸ்தானம், பணம் சம்பந்தப்பட்ட ஸ்தானம். 2ல் இருக்கும் சனி பகவான் தன் 7ஆம் பார்வையை எங்க பாக்குறாருனாக்கா 8ஆம் வீடான மேஷத்தை பாக்குறாரு ஆச்சுங்களா. இந்த 8ஆம் வீடு வந்து பாத்தீங்கன்னா 2க்கு 7ஆம் வீடா வரும். அப்ப பாருங்களா, 2ன்றது பணம், 7ன்றது நண்பர்கள், சூழ்நிலை. அப்ப நான் என்ன கேட்டேன்னா அவர்கிட்ட, என்னங்க உங்க ஜாதகப்படி பார்க்கும்போது உங்க ஏரியா மக்கள் கிட்ட வந்து உங்களுக்கு ஒரு சரியான ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இல்லாம இருந்திருக்குமே, இது எதுவும்
பேச்சுவார்த்தையில் எதுவும் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்கா, இல்லை பேச்சுவார்த்தையில் மக்கள் கூட தொடர்பில் வந்து உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் சார், எப்படி சார் இவ்வளோ கரெக்டாக சொன்னீங்க, முன்னாடி வந்து என் ஃப்ரெண்டு வந்து என் மூலியமாக வந்து எனக்கு தெரிஞ்ச மக்கள்கிட்ட நீங்கள் பணம் கொடுங்க, ஒரு 3 மாதத்தில் வந்து அதை 2 மடங்காக வாங்கி தரேன், மாற்றி தரேன் அப்படின்னு ஒரு சின்ன சிட் ஃபண்ட் மாதிரி ஆரம்பிச்சாப்புல. நான் இருக்கிறத வச்சு அந்த மக்களுக்கு வந்து என்னதான் தெரியும் தவிர என் ஃப்ரெண்டை வந்து அவ்வளோவா தெரியாது. அதை வச்சு நான் இருக்கிறத வச்சு வந்து என்கிட்ட பணம் கொடுத்தாங்க, என்ன நம்பி அவன்கிட்ட பணம் போட்டாங்க. கடைசியில் வந்து அவன் பணம் வந்து சரியாக திருப்பி தர முடியல, கொடுக்க முடியாத சூழ்நிலை ஆகிப்போச்சு. அதனால வந்து எனக்கு வந்து மக்களுக்கு வந்து என் மேலே உள்ள அபிப்பிராயம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அதனால தான் சார் அந்த பேச்சுவார்த்தை டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து மக்கள்கிட்ட எங்கள் ஏரியா மக்களுக்கு சரியில்லாமல் இருக்கு அப்படின்னு சொன்னார். சரியில்லாமல் இருக்கும்போது எப்படி நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் முனிசிபல் எலெக்ஷனில் நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், அப்புறம் வந்து நான் வந்து சொல்லி என் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லி புரிய வச்சேன். இருந்தாலும் ஒரு தைரியத்தில் வந்து நிற்கிறேன், நான் சொன்னதை வந்து மக்கள் ஏற்றிருப்பாங்கன்ற நம்பிக்கையில் வந்து நான் நிற்கிறேன், எலெக்ஷனில் நிற்கிறேன். அதான் சார் எனக்கு டென்ஷனாக இருக்குது. மக்கள் வந்து நான் தப்பு பண்ணலன்றதை புரிஞ்சிருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் தான் எலெக்ஷனில் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி, இருந்தாலும் இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும் அப்படின்ற எண்ணத்துல தான் வந்து நான் வந்து முனிசிபல் எலெக்ஷனில் வந்து முனிசிபல் கவுன்சிலர் போஸ்ட்டுக்கு வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதனால தான் சார் டென்ஷனாக இருக்குது, ஜெயிப்பனா அப்படின்ற மாதிரி கேட்டார். இப்போ இவர் இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சுயஜாதகத்தில் 3ஆம் வீடான விருச்சிகத்திலையும் கோச்சாரத்தில் 7ஆம் வீடான மிதுனத்திலையும் இருக்கார். அதாவது அதனால பார்த்தீங்கன்னா ஜாதகரின் இந்த தேர்தல் முயற்சியில் கட்டாயம் வெற்றி பெற்றுவார். அதுக்கு இவரோட நண்பர்கள் வந்து உறுதுணையாக இருப்பாங்க, நண்பர்கள், மனைவி, இவங்க வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. கண்டிப்பாக வந்து இந்த முனிசிபல் கவுன்சிலர் எலெக்ஷனில் இவருக்கு உறுதியாக ஜெயிப்பார்ன்றது நம்ம ஆணித்தரமாக சொன்னோம். நம்ம சொன்ன மாதிரியே 12ஆம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் வந்துச்சு, கரெக்டாக ஜெயிச்சிட்டாரு. நம்ம சொன்ன மாதிரி எலெக்ஷன் ரிசல்ட்டில் நல்ல ஓட்டு வித்தியாசத்தில் வந்து ஒரு ஜெயிச்சிட்டாரு. அதை தான் வந்து நமக்கு கொஞ்சம் லேட்டாக அனுப்பிட்டாரு, ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சு கொஞ்சம் இந்த பதவி ஏற்பு அதெல்லாம் இருந்தது சார், அதனால் வந்து நான் உடனே போட முடியல அப்படின்னு மட்டும் கேட்டுருந்தாரு. பரவாயில்ல, ஏதோ ஞாபகமான வாய்ஸ் நோட் போட்டு விட்டார். அதனால் வந்து அவருக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த பெருமையெல்லாம் வந்து நம்ம குருநாதரே போய் சேரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏஎல்பியில் ஒருவருக்கு வந்து அந்த ஜாதகருக்கு வந்து மக்கள் கிட்ட வந்து ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, ஏதாவது பிரச்சனையா, எதனால் பிரச்சனை, மக்கள்கிட்ட அந்த ஒரு மக்கள் ரிலேஷன்ஷிப் போன்ற எல்லா விஷயமும் மிக துல்லியமாக தெரிஞ்சிடும். ஸோ நம்ம அட்சயலக்ன பദ്ധதி ஜோதிட முறையில் எல்லா கேள்விகளுக்கும் உண்டான பதில் காரண காரியத்தோட மிக துல்லியமாக தெரியும். இப்படிப்பட்ட அற்புதமான அட்சயலக்ன பദ്ധதி எனும் தெய்வீகமான ஜோதிட முறையை உருவாக்கிய எனதரமை குருநாதர் திரு பொதுவுடைய மூர்த்தி ஐயாவுக்கும் என கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும், இறைவனுக்கும், பிரபஞ்சத்திற்கும், என் குலதெய்வத்திற்கும் நன்றி. மீண்டும் வேறு ஒரு ஜாதகாவில் சந்திப்போம். வணக்கம், வாழ்க வளமுடன்.